Hi guys, I am Arafat. In the videos என்ன பார்க்க போறோம்னா கரண்டா வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் பேங்க் நிஃப்டில, அதே மாதிரி HDFC பேங்க் எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம காலை மார்னிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொன்ன மாதிரியே தான் இன்னும் வந்து இந்த ரிஜெக்ஷனுக்கு மேலே கேண்டில் எதுவுமே க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா, இது வந்து விக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து ஓப்பன் ஆகும்பொழுது விக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போ நடந்துகிட்டு இடம் தான் வந்து கேண்டில் வந்து ஒரு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஜூன் மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு சொல்ல போனோம்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா அப்படியே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் ஜோன் சொல்லுவோம். நம்ம 3 மினிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா, 3 மினிட்ல இந்த ட்ரெண்ட் லைனை ஓகே 1 2 3 ஓகேங்களா, இந்த 3 டச்சு ஓகேங்களா, இந்த 3 டச்சு உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒன்று இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒன்று ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா மறுபடியும் வந்து ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆகி இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் எதாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் லிமிட்டட் பாயிண்ட் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்மியான உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் தான் இருக்குது. சப்போஸ் மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹை வரைக்குமே போகலாம், 100 பாயிண்ட் வரைக்குமே நிஃப்டி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மிடில் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்டை விட ஒரு சேஃப் அண்ட் சைடுங்கிறது வந்து ஒரு 49 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு சேஃப் அண்ட் சைடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து வந்துட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜோனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியல. இந்த இடத்துல ஜோனுங்க இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, ஜோனில் ரிஜெக்ஷன் நிறைய ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல காலையில் ஓப்பன் ஆகும்போது ஜூனில் தான் ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போகலாம், அப்படி இல்லைனா கீழே வரலாம். ஏன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்படிங்கிறனால உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஏதாச்சும் ஒன்று இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 மினிட் சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவை கீழே வந்தால் அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்தான்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே போயிட்டா அப்படின்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.